ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆப்ஷன் பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஆப்ஷன்ஸோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மூணாவது ஆப்ஷன் ஏன் நம்ம போகணும், எதுக்காக ஆப்ஷன்ஸ் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நாலாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆப்ஷன்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. இப்போது நார்மலாக நீங்கள் ஒரு ஷேரை பை பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஷேரை பை பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கழிச்சோ இல்லை ஒரு வாரம் கழிச்சு இல்லை ஒரு மாதம் கழிச்சோ எப்போ வேணுமோ ஒரு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் அதை செல் பண்ணிடலாம். பட் ஆனால் ஆப்ஷன்ஸ்னால் அப்படி கிடையாது. ஆப்ஷன்ஸில் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது, ஒரு எக்ஸ்பைரி டே இருக்குது. அந்த எக்ஸ்பைரி டேக்குள்ளே நீங்கள் அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் எடுத்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடணும். அதுதான் ஆப்ஷன்ஸுங்கிறோம். அதனால தான் அது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த கான்ட்ராக்டில் பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து அந்த ட்ரேட்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். அதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ரிலையன்ஸு, டாடா மோட்டார்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ் அப்படின்னு ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டாக்ஸில் இருக்கிற ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறது ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு லாஸ்ட் தேர்ஸ்டே உங்களுக்கு எக்ஸ்பைரி டே இருக்கும். பட் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் தேர்ஸ்டே உங்களுக்கு எக்ஸ்பைரி டே இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எக்ஸ்பைரி டேக்குள்ளே உங்களோட ட்ரேடை நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும், அதாவது க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கான்ட்ராக்டை கேன்சல் ஆகிடும். நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணாட்டியும் அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கான்ட்ராக்டு க்ளோஸ் ஆகிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்ஷனோட பேசிக்ஸ். நம்ம அடுத்தது ஆப்ஷனோட டைப்ஸ் பார்ப்போம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங், அடுத்தது ஆப்ஷன் செல்லிங்னு 2 விஷயம் இருக்கும். அந்த ஆப்ஷன் பையிங்கில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2 டைப் இருக்கும். ஆப்ஷன் செல்லிங்லேயும் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? கால் ஆப்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணணும். கால் ஆப்ஷனை சிஇ அப்படிங்கிற டேர்மில் ரெஃபர் பண்ணுவாங்க. அதே போல் புட் ஆப்ஷன் பின்னு அந்த டேர்மில் சொல்லுவாங்க. மார்க்கெட் டவுன் சைட் போக போகுது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணணும். இப்போ ஆப்ஷன் பையிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிலையன்ஸ் இப்போ ரிலையன்ஸோட வேல்யூ 2800 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஷேர் ப்ரைஸு. இப்போது மார்க்கெட் மேலே போக போகுது 2850, 2900 அப்படின்னு அப்சைட் மூவ்மெண்ட்டில் போக போகுது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கால் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணுறப்போ உங்களுக்கு அது ப்ராஃபிட் கொடுக்கும். இதுவே மார்க்கெட் கீழே போக போகுது, ஷேர் வேல்யூ கீழே போக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். அப்போ உங்களுக்கு நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணுறப்போ வேல்யூ, ஷேரோட வேல்யூ குறைய உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங். ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். அதே மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணணும். ஆப்ஷன் பையும் ஆப்ஷன் செல்லிங்கும் கிட்டத்தட்ட தலைகீழ மாதிரி தான். ஆப்ஷன் இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னா ஆப்ஷன் பையிங்கில் கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம், ஆப்ஷன் செல்லிங்கில் புட் ஆப்ஷனை செல் பண்ணணும். இதே மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் புட் ஆப்ஷனை பை பண்ணணும், செல்லிங்கில் கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்குது நீங்கள் ஃபர்தராக இன்னொரு டைம் 2 வாட்டி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னங்கிறது புரியும். நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று அடுத்ததாக பார்ப்போம், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்தது நம்ம ஆப்ஷன் ஏன் போகணும், எதற்காக ஆப்ஷன் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபிஷியன்சி. இதில் காஸ்ட் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2800 இருக்குது. நீங்கள் 250 ஷேர் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 lakhs கேபிட்டல் தேவைப்படும். பட் இதுவே நீங்கள் ரிலையன்ஸோட ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2800க்கு பதிலாக அதோட ஆப்ஷனோட ப்ரைஸான 72 rupees தான் உங்களுக்கு மார்ஜினாக இருக்கும். ஸோ 72 rupees தான் உங்களுக்கு ப்ரைஸாக இருக்கும். அந்த 72 rupees 250 கிட்டத்தட்ட 1 lot
அதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 18,000 தான் உங்களுக்கு மார்ஜின் தேவைப்படும். ஸோ நீங்கள் மார்ஜின் அமௌண்ட் மட்டும்தான் 18,000 மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்மலாக ஷேரை பை பண்ணுறப்போ ஷேர் ப்ரைஸோட நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வாங்குறீங்க அதை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும். பட் ஆப்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 2,800 ஷேர் ப்ரைஸோட ஆப்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 72 rupees தான் இருக்கும். ஸோ 72 × 250 18,000 தான். நீங்கள் 7 lakhs பை பண்ணுறதுக்கும் 7 lakhs கேபிட்டல் வச்சு பை பண்ணுறதுக்கும் 18,000 பை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ இதில் தான் நம்ம காஸ்ட் எஃபிஷியன்சி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன். எப்படி நமக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட காஸ்ட் எஃபிஷியன்சி மாதிரி தான். இப்போது ரிலையன்ஸோட மார்க்கெட் ப்ரைஸு ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ 10% இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா 2,800லேருந்து 3,080 ஷேர் ப்ரைஸ் போயிடும். பட் அவங்களுக்கான ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7 lakh கேபிட்டல் இருந்துச்சுன்னா 7,70,000 மாறிடும். ஸோ 70,000 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். பட் இந்த ரிலையன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 3,080 ஷேர் ப்ரைஸ் போகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 59,000 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இது வந்து 70,000ஓட 59 வந்து கம்மி தான். எப்படி நீங்கள் ஹையர் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஷேராக வாங்கும்போது உங்களோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 7 lakhs, பட் உங்களோட ப்ராஃபிட்டு 70,000, கிட்டத்தட்ட 10% தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. பட் நீங்கள் ஆப்ஷன்ஸை பை பண்ணும்போது உங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து 18,000 தான் உங்களுக்கு தேவைப்படும். பட் ஆனால் உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 59,000, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 மடங்கு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதனால தான் ஹையர் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் சொல்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, எந்த அளவுக்கு இதில் நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக போணுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமான நஷ்டம் வரத்துக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும். மூணாவதாக மோர் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் இது வந்து ஒரு தனி டாப்பிக்கு. ஆப்ஷன் செல்லிங்கில் தான் அதிகமான ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு இருக்கும். இதில் ஸ்ட்ராட்டஜிஸ்னால என்ன நமக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஷேரை வந்து பை பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் மார்க்கெட்டை வந்து தப்பாக அனலைஸ் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் மேலே போகணும்னு நினச்சி பை பண்ணிட்டீங்க, பட் ஆனால் கீழே வருது அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஷேரை பை பண்ணுறப்போ திரும்ப எப்போ மார்க்கெட் மேலே போகுதோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பட் வந்து இதில் ஆப்ஷன் செல் பண்ணும்போது நீங்கள் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு லாஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹியூஜ் லாஸ் இருக்கும்போது கூட லாஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இதில் இருக்குது. ஈவன் லாஸை வந்து ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் ஆப்ஷன் செல்லிங்கில் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் லாஸ் வந்தாலும் அதை வந்து ப்ராஃபிட்டாக மாற்றுறதுக்கான நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்குது. அதனாலையும் நம்ம ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து ரிலையன்ஸை வந்து நம்ம ஒரு தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இது வந்து ஒரு ஆப்ஷன் அனாலிசிஸ் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ரிலையன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏன்னா ஏற்கனவே ரிலையன்ஸ் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எக்ஸ்பெரியை நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் எத்தனை காமிக்கும் பாருங்கள். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஸ்டாக்கில் எக்ஸ்பெரி வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் லாஸ்ட் Thursday. ஓகேவா? ஸோ நம்ம 3 மாதத்தோட கடைசி Thursdayவோட டேட்டு காமிக்கும். இப்போ பாருங்கள், June 30, July 28, 25 August. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மந்தோட லாஸ்ட் Thursday. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 30 June நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அந்த ஜூன் மாதத்தில் 30th அன்னைக்கு அந்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுதான் இதோட எக்ஸ்பைரி. ஓகேவா? இதுதான் அதோட எக்ஸ்பைரி. இந்த டேட்டுக்குள்ளே நம்ம அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஈவன் லாஸில் இருக்கோ இல்லை ப்ராஃபிட்டில் இருக்கோ இதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். இதை க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைனா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஸோ ஓவராலாக கான்ட்ராக்டே க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது இது நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ரைக் சூஸ் பண்ண போகிறோம். ஆப்ஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னா இப்போது ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸு 2,713 அப்படி இருக்குன்னா இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ என்ன ஆப்ஷன் செயினில் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ இங்கே பாருங்கள், 2,720, 2,740, 2,760 இது எல்லாமே நியரஸ்ட்டாக இருக்குது. அதில் ஏதாச்சும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2,800 இதுதான் என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஆப்ஷன் டைப் என்னென்னு பார்க்க போகிறோம். கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
இதில் வந்து நான் கால் ஆப்ஷனுங்கிறத சூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து கால் ஆப்ஷன் இங்கே வந்து பை வந்து செல் இருக்குது, நான் வந்து பையை சூஸ் பண்ணிக்கிறேன். செல் வேண்டாம், பையை சூஸ் பண்ணுறேன். கால் ஆப்ஷனில் பையை சூஸ் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷனில் பை பண்ணணும். ஓகேவா? பை பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நான் நினச்சி இதை பண்ணுறேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா லாட் குவான்டிட்டி எனக்கு ஒரு லாட் போதும். ஏன்னா இந்த லாட் சைஸ் வந்து 250. ஓகேவா? அதனால் எனக்கு ஒரு லாட் போதும். இதோட ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 42. ஓகேவா? நான் இங்கே ஒரு பொசிஷன் ஆட் பொசிஷன் ஒரு பொசிஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கீழே போகும்போது இது சார்ட் எப்படி இருக்குன்னா, ஓகேவா, இது இந்த மாதிரி தான் இருக்கும். 30 ஜூன் இது எக்ஸ்பைரி 2020, இது வந்து எக்ஸ்பைரி. ஒரு லாட் பை பண்ணியிருக்கேன். இதோட ஆப்ஷன் ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800, ஆப்ஷன் ப்ரைஸ் 42 rupees, 42.2. இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதிலே காமிச்சிடும். 25% தான் இதுக்கு உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. மேக்ஸிமம் லாஸ்னால் நீங்கள் எவ்வளோ மார்ஜின் பே பண்ணுறீங்களோ இதுதான் உங்களோட மேக்ஸிமம் லாஸ். லிமிட்டட் தான், இந்த அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு லாஸ் ஆனால், பட் ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டெடு. ஓகேவா? உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்னு கொஞ்சம் காமிக்கிறாங்க பாருங்களேன். இது எது அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு ப்ளஸ் ஆப்ஷன் ப்ரைஸ் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடச்சிடும். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த சார்ட்டில் உங்களுக்கு காமிங்க 2843 இருக்கா, இந்த சார்ட்டில் 46. இப்போ 2846ன்னு வச்சாலே உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் காமிக்குவாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ். P&L 915 காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 950. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஜூன் 30க்குள்ளே, ஓகேவா, 30 அந்த டேட்டுக்குள்ளே 2843க்கு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா, ஷேர் ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்து நின்றுடும். இதே அந்த வேல்யூ 3080 இந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000. ஓகேவா? அதாவது ஜூன் 30க்குள்ளே உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 3080க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, 80 கிட்ட போயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 60,000 வந்துடும். ஓகே, இது ஒன்று புரியுதா? ஃபஸ்ட்டு நீங்கள் இல்லைனா இந்த இன்னொரு வாட்டி இதை பாருங்கள், உங்களுக்கு நல்லா இது ஒரு டைம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் தான் இப்போ ரிலையன்ஸோட ப்ராஃபிட் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம 2800 எடுத்திருந்தோம், அதோட ஆப்ஷன் ப்ரைஸ் 42, மார்க்கெட் ப்ரைஸ் கிரேட்டர் தேன் 2842. இந்த 2842 விட மார்க்கெட் ப்ரைஸ் எப்போ கூட போகுதோ மேலே போகுதோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வரும். அதர்வைஸ் லாஸ். அதுக்கு கீழே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது வந்து லாஸில் தான் முடியும். ஓகேவா? இதை நீங்கள் ஒரு வாட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.